உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன். ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்கட்டும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம். நாம் ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எதை பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க, அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில், அதுதான் பார்க்கணும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க. மீன ராசியிலே ராகுவும் கன்னியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள். சனி பகவான் கும்பத்திலே வக்ரம், ஒரு பெரிய சந்தோஷம். ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை. சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார். அதே போல் புதனும் சுக்கிரனும் கூட சிம்மம் மற்றும் கன்னியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம், இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது. பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும், கவலை வேண்டாம். அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா, சனியும் சூரியனும் சமசப்தமாக 7க்கு 7 சந்திச்சுக்க போகிறாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை 7வது பார்வையாக சந்திக்கிறார். அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும். அப்போ அரசாங்கமாக இருந்தாலும், கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அரசு அதிகாரிகள், நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும். ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும். அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும். பொதுவாக எல்லாருக்குமே பேர் புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்ல அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் இருக்குமே, ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான காலங்கள் உண்டு. நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறதுனே தெரியாமல், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல குரு கிடச்சி, வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு கிடச்சி, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க, இந்த வழிபாட்டை செய்யுங்க, இந்த யாகத்தை செய்யுங்க, அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க, உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே. அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குருமங்கள யோகம், நிறைய இடதோஷங்கள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள்
அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம், அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம், இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும், செய்வினை தோஷங்களாக இருக்கும். இல்லைனா அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க, யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது. காலி பண்ணி அவங்க கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க. அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம். அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் நல்ல நன்மைகள் ஏற்படும். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே, ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார், கவலை வேண்டாம். அதே போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார். சந்திரன் வீட்டில் ஒரு 15 நாளும் மீதி 15 நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க? அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது. தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள். அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள். அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே, 12 ராசி என்பவர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள். சரி, அப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையிலே அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அனுகூலமான திசையில் நின்று அதி அற்புதமான முறையில் உங்களுக்கு நல்ல சுகபோகங்களை எல்லாம் வாரி வழங்குகின்றார். இன்னும் கூட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சமசப்தமாக இருக்கக்கூடிய குருவோடு இணைகின்றார். குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி ஒரு மங்களகரமான நல்ல விசேஷங்கள் எல்லாம் வீட்டில் நடக்க போகுது. வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ மங்கள விசேஷங்கள், அதாவது திருமணங்கள் நடக்கலாம், நிச்சயதார்த்தங்கள் நடக்கலாம், குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, நிச்சயதார்த்தங்கள் செய்வது, இன்னும் சொல்லப்போனால் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆவது கல்யாணம், இதுபோல் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இல்லங்களில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய தள்ளி போயிருக்கலாம். இப்போ நாங்கள் கூட இப்போ சமீபத்தில் ஒரு 60ஆம் கல்யாணம் சஷ்டியாப்த பூர்த்தி விழா ஒன்று செஞ்சு வச்சோம். ரொம்ப நாள் அவங்க 63 வயசு ஆகிடுது. 3 வருஷமாக இன்றைக்கி பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், வேணாம் கோவிலில் போய் திருக்கடையூரில் பண்ணலாம், இப்படிலாம் அவங்க தள்ளி போட்டுனே வந்தாங்க ஒரு பயத்தோடு. அப்புறம் அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட்டு சேலத்தில் போன வாரத்தில் தான் அந்த 60ஆம் கல்யாணம் அற்புதமான முறையில் நடந்தது. அப்போது அந்த மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும். மெயினாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, 7ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 4ல் செவ்வாய், 12ல் செவ்வாய், அல்லது சனி செவ்வாய் சேர்க்க, செவ்வாய் ராகு சேர்க்க, ஏதேனும் ஒரு காரணங்களினால் திருமணங்கள் தள்ளி போகுதா? கவலை வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த திருமணம் உறுதி செய்யப்படும். பொண்ணு அமைஞ்சிரும், இல்லைன்னா பையன் மாப்பிள்ளை அமைஞ்சிருவாங்க. இல்லை சாமி, பொண்ணுக்கே 38 வயசாகுது, இன்னும் மாப்பிள்ளை அமையலை, கவலையே வேணாம், மாப்பிள்ளை உங்கள் வீடு தேடி கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு காரண தடைகள் இருக்கும். அதுக்கு உரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது நல்லது. உடனே இந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, இல்லை சாமி, நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், அங்கே போய் பார்த்துட்டேன், இவரை போய் பார்த்துட்டேன், நான் போகாத கோயில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, ஆனாலும் நடக்கலை. அப்போ இன்னும் உங்களுக்கு சரியான பரிகாரங்கள், சரியான குரு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான், சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கல.
இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கலை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அந்த நல்ல நேரம் கிடைக்குமேயானால் உண்மையான குரு உங்களுக்கு கிடைப்பாங்க, உண்மையான பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எல்லா இடத்துக்கும், திருமணத்துக்குன்னு இல்லை, உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் கால நேரம் வழிகாட்டுமேயானால், கால நேரம் நேரங்காலங்கள் நல்ல நேரங்கள் வழிவிடுமேயானால் தடைகள் விலகி உண்மையான குரு உங்களுக்கு கிடைச்சி அவங்க மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, அதே போல் சொத்து பத்துக்கள் வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், இங்கே ஏதாவது இடங்கள் வாங்கி போட்டிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம், சட்ட சிக்கல்கள் இருக்கலாம், அல்லது உறவினர்களே நெருங்கிய உறவுகள் கூட அதை உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நேம் வந்து மாற்றி போட்டிருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு ராங் இருக்கலாம். அதில் அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அது சட்ட ரீதியாகவும் அல்லது ஆன்மீக ரீதியாகவும் அதை கையாளுவீர்களேயானால் நிச்சயமாக அதிலெல்லாம் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, அப்போ சொத்து பத்துக்கள் வந்து சேரும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா சொத்தாக இருக்கலாம், நீங்கள் உழைச்சி சம்பாரித்த சொத்தாகவும் இருக்கலாம், அதாவது யாருக்காவது நகையை கொடுத்துருக்கலாம், அடமானத்துக்காக கொடுத்துருக்கலாம், உதவிக்காக கொடுத்த பணங்காசுகளாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்த முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கூட இருக்கலாம். நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதில் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு ஏமாந்திருக்கிறார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை. அப்போது எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக, மங்களகரமான மாதமாக அமைகிறது, அருமையான மாதமாக அமைகிறது. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலகி, உங்களுடைய துன்பங்கள் விலகி, உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி நல்ல முறையில் வாழ்க்கையில் உயர்ந்து வருவதற்கு கால நேரங்களும் கிரகங்களும் வழிவிடுகின்றன. அப்போ வீட்டில் மங்கள விசேஷங்கள் நம்ம இதை தான் சொல்கிறோம். உங்களுடைய மன மகிழ்ச்சி இருக்குமே ஆனால் அந்த மனசு கஷ்டம், மனக்குழப்பம், மனசு இருக்கக்கூடிய பயம் இவையெல்லாம் விலகினாலே மனசு ஒரு நிம்மதி கிடைச்சிரும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த மன நிம்மதி, மன மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதுவே உங்களுக்கு பல வகையான நன்மையை வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புதன், அதே சமயத்தில் சூரியன், சுக்கிரன், இவை எல்லாமே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கு அனுகூலமான திசையில் அமைந்திருக்கிறார்கள். சனியுடைய வக்ரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இப்போ உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ நினச்ச காரியங்களை எல்லாம் உங்களுக்கு சரியான வழிபாடு, சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குமேயானால் விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் நினச்ச காரியத்தை எல்லாம் சாதிக்கக்கூடிய கால நேரம். நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். எப்படி சாதிக்கிறது சாமி? அதுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு, நீங்களும் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி யோசிக்கணும். இதை நாம் நிச்சயமாக இந்த ஜாதகத்துக்கு ஒரு பரிகாரங்கள் இருக்கும். இதை நம்ம எப்படி கையில் எடுக்கிறது, நமக்கு எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல குருவை நாடி அவர் மூலமாக அந்த பரிகாரங்களை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் ஜெயிக்கக்கூடிய மாதம். நீங்கள் நினச்சது உத்தியோகமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது தொழில்களாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், வேறு ஏதேனும் வருமானமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் உடல்நல குறைவுகள், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால், உடல்நல கொஞ்சம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இல்லை பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அடுத்தடுத்து வீட்டில் ஒரே செலவாகவே இருந்துகிட்ருக்கு சாமி, ஒரு வீடு ஒரு சந்தோஷமாகவே இல்லை, வீட்டில் ஒரு தெய்வம் இருக்கா மாதிரியே இல்லை, தெய்வ கட்டு போட்ட மாதிரி இருக்குது, வாய் கட்டு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சாமி இந்த கோவிலில் சாமியே இல்லைப்பா, சாமி வெளியில் போயிடுச்சு, ஒருத்தர் இட்மேட்டு வெளியில் வச்சுட்டுருக்காரு, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுபோல் தெய்வ கடாட்சம் இல்லாமல் இருக்குது சாமி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால்
கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. அதெல்லாம் அவங்க அந்த தெய்வக்கட்டு, குலதெய்வக்கட்டு, இதெல்லாம் அவங்க தெய்வ சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக தொழில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் விலகும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், துறை ரீதியான நடவடிக்கைகள் மற்றும் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உள்நாட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் விலகும். முதலாளிங்கிட்ட ஒரு நல்ல அன்னோன்யமாக, அல்லது உங்கள் பாஸாக இருக்கலாம், உங்களுடைய மேனேஜராக இருக்கலாம், ஸோ நெருங்கி பழகக்கூடிய பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது குடும்பமாக இருந்தாலும், வேலை செய்யும் இடமாக இருந்தாலும், தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. ஸோ பொதுவாகவே கால நேரங்கள் நல்லா இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகளும் சிறப்பாக இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ, ஆரோக்கியம் வேண்டுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படலாம். ஸோ வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நல்ல மாதமாக அமையணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.